கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விராஜ் என்பவர் பல ஆபத்தான நபர் என்பதோடு மட்டுமல்லாது கொழும்பின் பல பாகங்களிலும் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பல போதைப் பொருட்களை விநியோகிப்பதிலும் பல போதைப் பொருட்களை அவர்கள் வழங்குவதிலும் முக்கிய நபராக ஒரு விநியோகிஸ்தர் முகவராக செயற்பட்டிருப்பதாகவும் புலனாய்வுத்துறையினுடைய மேலதிக விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களோடு தொடர்பட்ட ஒரு சிலர் முன்னரே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடமாகாணத்தில் இதற்கான விநியோகஸ்தர்கள் யார் என்பது தொடர்பில் தீவிர தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்ற அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையை மையமாக வைத்து செயற்பட்ட ஆயுத குழுக்களின் முக்கிய நபர் அதில் தொடர்புபட்டிருக்கிறார்களா என்கின்ற கோணத்தில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு நாங்கள் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களிடம் வழங்கப்பட்ட பகுதிகளை பார்க்கின்ற போது மட்டக்களப்பிலும் குறித்த ஒரு பகுதி அதற்குள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. களுவாங்கனி பகுதியிலும் இந்த ஐஸ் போதைப் பொருள் அல்லது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களோடு தொடர்புகளை பேணியவர்கள் இன்று பெரும் தனவந்தர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும் கோடீஸ்வரர்களுக்காக அந்த பகுதியிலே வலம் பெறுவதாக கூறப்படுகிறது. இந்த போதை வஸ்து மாபியாக்கள் அல்லது போதை வஸ்து அந்த வழங்குகின்ற நபர்கள் பெருமெடுப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தொடர்புகளை பேணியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல்கலைக்கழகங்களை அண்டிய பகுதியில் இந்த விநியோகம் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விநியோகத்தை பார்க்கின்ற போது களுவாங்கனிக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பாருங்கள். அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் அதற்கு அண்டிய ஒரு சில பகுதிகள் குறிப்பிடப்படுகிறது. அந்த பகுதிகள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருவதாகத்தான் கூறப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற போது 2009 பின்னர் தமிழ் இனம் ஒரு சிந்தனையற்ற அல்லது சிந்திக்க தகுதியற்ற அல்லது சிந்தனா சக்தி அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஏதோ ஒரு சக்தி மிக தீவிரமாக இருந்திருக்கின்றது. அது அந்த ராஜபக்ச அணி என்பதுதான் இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றது. இப்போது இருக்கின்ற ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது அதில் குறிப்பாக இந்த பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் போட்டியிட்டவர்கள் தொடர்பிலும் பல சந்தேகங்களை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் முன்வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த போட்டியிட்டவர்களில் ஒரு சிலர் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படுகிறது. வெளிநாட்டுக்கு ஆட்களை ஏற்றுகின்ற முகவர் என்று கூறப்படுகிறது. அந்த முகவர்கள் தொடர்பான விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முகவருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று தேடி பார்க்கின்ற போது அந்த முகவர்கள் இவ்வாறான வலையமைப்புகளோடும் தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விசாரணை தொடர்பிலோ கைதுகள் தொடர்பிலோ யாரும் எந்த ஒரு தகவலையோ ஊடக பரப்பில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று அரசு தலைவர் கண்டிப்பான உத்தரவு ஒன்றை கட்சியினுடைய உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர்கள் என்று அனைவருக்கும் வழங்கி இருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.